இந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து இப்போ இந்த மேடம் சொன்ன அட்வைஸ் என்னென்னலாம் நம்ம சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. இந்த இதுவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த வணக்கம்ங்க. நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று எந்த தகவல் பற்றி சொல்கிறதுக்காக இந்த பதிவுனா, டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோயின்றது அது ஒரு நோய் கிடையாது, ஒரு டிசார்டர். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பியிலிருந்து வரக்கூடிய அந்த சுரப்பு குறைவாவோ இல்லை நமக்கு பத்தலைன்னாலோ இல்லை நமக்கு அது அதிகப்படியாக இருந்தாலோ இல்லை அது சுரக்கிற அந்த பேன்க்ரியாஸ் ஏதாவது பாதிப்படைந்தாலோ பாடியோட கண்டென்ட்ல சரியான அளவு போக முடியலனாலோ தான் டயபெட்டிஸ்ன்றது நமக்கு வரும். ஆனால் இதில் 2 வகை 3 வகை நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுல சிம்பிளாக நான் சொல்லணும்னா டைப் 1 2 அந்த மாதிரி இருக்குது. டைப் 1 நமக்கு தேவையான அளவு இருக்கும் இன்சுலின். அந்த இன்சுலின் நமக்கு நம்ம பாடிக்குள்ள போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு டைப் நமக்கு தேவையான அளவு இன்சுலின் முதல்ல இருக்காது. ஸோ அந்த இல்லாத பட்சத்தினால நமக்கு அந்த கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸை நொதிக்க முடியாமல் போகும். ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டிஸு. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னென்சியோட கூடவே வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் ஜெஸ்டேஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெஸ்டேஷனல் தவிர்த்து உங்களுக்கு குழந்தைகள்லேயும் இருக்குது. ஸோ நியோநாட்டல் டயபெட்டிஸ் இருக்குது. கை குழந்தைக்கு ஒரு பிறந்து கொஞ்ச நாள்லேயே தெரியும். ஸோ இன்ஃபேண்டல், அப்புறம் அதே மாதிரி சின்ன சின்ன ஜுவைனல் டயபெட்டிஸும் இருக்குது, சிறு பிள்ளைகளே இன்சுலின் எடுக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாருமே அவங்கவுங்களுடைய டே டைம் எல்லா நேரத்துலையும் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ நமக்கு என்ன கேள்விகள் அதிகம் இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே ஹோமியோபதியில் குணமாகுமா டயபெட்டிஸ்? இந்த மருந்துகளே இனிப்பான மருந்துகளாக இருக்கும்போது டயபெட்டிஸ்க்கு நம்ம எடுக்கும்போது இன்னும் அது அதிகப்படுத்துமா? ஏன்னா சுகரோ ஏதோ இனிப்பான பொருள் சாப்பிட்டா தான் டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சிலர் நினைக்கிற கருத்தை தெளிவுபடுத்தணும். இப்போ அந்த மாதிரி நம்ம இனிப்பு எடுத்தா டயபெட்டிஸ் வரும்ன்றது கிடையாது. டயபெட்டிஸ் நம்ம நிறைய இனிப்பு கொழுப்பு பதார்த்தங்கள் நிறைய எடுக்கும்போது உடல் பருமன் ஆகும்போது இன்சுலின் பற்றாக்குறையானால டயபெட்டிஸ் வரும். ஸோ காரணத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம மருந்துகளுக்கும் டயபெட்டிஸ் உண்டு பண்ணுற டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இன்சுலின் அண்ட் அது ரிலேட்டடான எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இனிப்பாக இருக்கிறதுனால சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ற டவுட் வருது. தாராளமாக சாப்பிடலாம். எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இதே தான் கொடுக்குறோம். எந்த பக்க விளைவும் இல்லை, பத்தியமும் இல்லை. குணமாகிறதுன்றது கண்டிப்பாக இந்த மருத்துவத்தில் நடக்கும். ஏன்னா நீரிழிவுன்றது அந்த காலத்தில் யாருக்காவது எப்பயாவது ஒன்று இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஃபேமிலியில் மேக்ஸிமம் இருக்குது. 70 to 75% பீப்புள் நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் எடுக்கும்போதே டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டயபெட்டிஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. பட் இது தீர்வே இல்லை, க்யூர் பண்ண முடியாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக நம்ம மருத்துவத்தில் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் குணப்படுத்த முடியும். இப்போ அந்த மாதிரி சேம் இவருக்கும் கிட்டத்தட்ட அதாவது அதிக உணவுப் பொருட்கள் கொஞ்சம் அந்த ஸ்டடி ஆஃப் டயட் நல்லா இல்லாமல் இருந்ததுனால வந்திருக்கு. மேக்ஸிமம் இது கொஞ்சம் கொஞ்சம் மருந்து உணவு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுதே சரியாகிட்டு நல்லாவே அவருக்கு குறைஞ்சிட்டே வருது. இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அவரோட வீடியோவும் நான் இந்த பதிவில் கொடுக்க போகிறேன். கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக உங்களுக்கு சொல்வார் எவ்வளோ முதல்ல இருந்தது, மருந்து எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ இருந்தது, உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு எப்படி இருந்தது, எல்லாமே கரெக்டாக சொல்வார். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபைனலி டயபெட்டிஸ் கம்ப்ளீட்லி இதில் க்யூர் பண்ண முடியும். உங்களுக்கு இது தொடர்பாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ் குணமாகணும்னா நீங்கள் கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. வணக்கம், என் பேர் விஜயகுமார். எனக்கு இங்கே டயபெட்டிஸ்க்காக வந்தேன். சுகர் நான் வரும்போது 350 இருந்துச்சு. இந்த மேடம் சொல்கிற அட்வைஸ்னால இப்போ அந்த மருந்து 120 நாளைக்கு சாப்பிட்டேன். 120 நாளைக்கு சாப்பிடும் போதே நான் நடுவில் போயிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணேன். சுகர் டெஸ்ட் பண்ணும்போது 216 வந்துச்சு. அகைன் திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் போய் டெஸ்ட் பண்ணேன். 162 இருந்தது. திரும்பவும்
இந்த அந்த 120 நாள் கம்ப்ளீட் ஆன பிறகு டெஸ்ட் பண்ண பிறகு 150 வந்துச்சு. ஆனால் முன்னே இருந்ததை விட முன்னெல்லாம் எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு. முன்ன ஏதோ அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை வந்து தோசை அதிகமாக சாப்பிட்டாலும் வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் அதிகமாகவும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து இப்போ இந்த மேடம் சொன்ன அட்வைஸ் என்னென்னலாம் நம்ம சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. இந்த இதுவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சைனஸும் இருந்துச்சு, சைனஸும் கொஞ்சம் முக்கால்வாசி கம்மியாகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வந்து பார்க்குறது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ஹெல்த்து. இப்போ இருக்கிற கண்டிஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த மருந்துனால. மேடமோட சஜஷன் இஸ் வெரி வெரி குட். இதை நான் ஃபாலோ பண்ணுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.